விதி வணக்கம். திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு என்பது அறவே இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொது செயலருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கூடிய எக்ஸ் பதிவில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் வந்த செய்திகளை பட்டியலிட்டு அந்த பட்டியலின்படி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலுமாக சீர்குலைந்து உள்ளது என்றும் தமிழக மக்களுக்கு திமுக ஆட்சியில் எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பட்டியலின் அடிப்படையில் முதற்கட்டமாக அவர் செங்கல்பட்டில் பள்ளி மாணவர்கள் கடத்தல் சம்பவத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு புதுக்கோட்டையில் மர்ம நபர்களால் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மங்களபுரம் பகுதியில் 21 வயது இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். தேனியில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்று வந்தவரை கொடிய ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொள்ள முயற்சி செய்திருப்பதையும் அந்த சம்பவத்தையும் அவர் இந்த பட்டியலில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்களை அவர் குறிப்பிட்டு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே நடைபெற்ற சம்பவங்கள் இது என்றும் இதை வைத்தே இந்த திமுக ஆட்சியினுடைய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதையும் வலியுறுத்தும் வகையில் இந்த பதிவானது அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் தொடர்ச்சியாக அந்த தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்களை குறிப்பிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இனி இந்த திமுக அரசின் முதல்வரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை என்றும், எனவே மக்கள் பணியில்தான் நீங்களும் உள்ளீர்கள் என்ற அர்ப்பணிப்போடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றேன் என்றும், திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று உறுதியாகிவிட்டது, மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்ற வரிகளை குறிப்பிட்டு அவர் அந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அவர் தொடர்ந்து பதிவிட்ட அந்த குற்ற சம்பவங்கள் பொறுத்தவரை அது முதலில் இடம்பெற்றிருப்பது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று ஓய்லூர் பகுதியில் 2 பள்ளி மாணவர்கள் கடத்தப்பட்ட விவகாரத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதனுடைய விசாரணையின் முடிவில் குழந்தைகள் கடத்தப்படவில்லை என்றும் அவருடைய தாய் தான் அழைத்து சென்றார் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த தொடர்ந்து சம்பவங்கள் நேற்று நடைபெற்ற சம்பவங்கள் குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற சம்பவங்களை தொடர்ந்து அவர் பட்டியலிட்டு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி உள்ளது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்றும், திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை என்றும், தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது, மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுடைய பணியில் தான் நீங்களும் உள்ளீர்கள் என்ற அர்ப்பணிப்போடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதி